நேரிலே தூத்துக்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பொதுமக்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பாதிக்கப்படுகின்ற பொழுது ஆறுதல் சொல்லுகின்றவர்தான் உண்மையான முதலமைச்சர். அப்படிப்பட்ட முதலமைச்சர் அங்க இருக்கிறாரு. மக்களை பற்றி கவலைப்படல, வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இப்படி ஒரு நிலைமை அவர் குடும்பத்திற்கு வந்திருந்தா விட்டுட்டு போவார டெல்லிக்கு? இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் நடுத்தரவில் நிற்கிறாங்க. உணவு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, வீட்டில் இருக்கிற பண்டம் பாத்திரம் எல்லாம் முழுகி போய்விட்டது, பெரும் சேதம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வீடு சகதியும் சேரும் மழை வெள்ளத்தால் காட்சி அளிச்சிட்டு இருந்து. அப்படிப்பட்ட நிலைமையில கூட இந்த மக்களுக்கு ஓடோடி வந்து எங்களால் முடிந்த உதவிகளை செஞ்ச அரசாங்கம் கட்சி திமுக, அண்ணா திமுக கட்சி. உண்மைதானே? நாங்க பேசுறது உண்மைதானே? ஏன்னா நாளைக்கு உடனே பேசுவாங்க. தினகரன் பத்திரிகை ஒன்று இருக்குது, இதுக்கு பொய்யா எழுதுறதுக்கு ஒரு பத்திரிகை இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்வதில் முதல் எடுக்கிற முதல்வாக வருவது அண்ணா திமுக கட்சி. அதே மாதிரி அண்ணா திமுக ஆட்சியில் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டாந்தோம். 1000 கோடியில் கொண்டாந்த திட்டத்தை சிறப்பாக வேலை நடந்துட்டு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. வேலை முடிஞ்ச பிறகு இவர் வந்து ரிப்பன் வெட்டி திறக்கிறார். ஏன்னா இவ ஆட்சியில் நிதி கொண்டாந்த மாதிரியும் திட்டம் கொண்டாந்த மாதிரியும் ஒரு டிராமா பண்றாரு. இன்றைக்கு முதல் 1000 கோடியில் இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம்.